முன்கூட்டியே அறிவித்த மாதிரி இன்றைக்கி என் கட்சியை துவங்கி இருக்கிறேன். எம்ஜிஆர் ஜே திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியோட பேர். இதோட சுருக்கம் வந்து எம்ஜே டிஎம்கே. இந்த கட்சி துவங்கக்கூடிய காரணம் என்னென்னா, புரட்சித் தலைவி அம்மா இருந்த வரைக்கும் இந்த கட்சி துவங்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் கிடையாது. கண்டினியூஸாக 2 வாட்டி வந்து அவங்க சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஆப்போசிஷன் கிடையாது. எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அம்மா வந்து புரட்சித் தலைவி அம்மா வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க கண்டினியூஸாக. அவங்க இறந்துட்டு அப்புறமா பதவிக்கோசரமோ பொறுப்புக்கோசரமோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்காக தொண்டர்களுக்காக இவங்க வந்து உண்மையாக இருக்கிற மாதிரியே தெரியல. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கு. பிரிந்து இருக்கிற அதிமுக தொண்டர்களை ஒன்று சேர்த்து இந்த கட்சியை வழி நடத்துவோம். இந்த கட்சி மூலியமாக ரெட்டையிலையை மீட்போம். இதுதான் எங்களோட கொள்கை. 2வது, புரட்சித் தலைவி அம்மாவோட மர்மத்தில் சிபிஐ என்கொயரி வைக்கிறேன்னு சொல்லி வாயால் சொல்கிறாங்களே ஒழிய இது வரைக்கும் நடைமுறையில் எடுத்துகிட்டு வரல யாருமே. இது வந்து ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க யாருமே. அது நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அது இல்லாமல் இந்த விவசாயிகள் அவங்களுக்கு நடக்கிற இந்த கொடுமையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியல. அவங்களுக்கு வந்து தோளோட தோல் கொடுத்து அவங்க கூட நாங்களும் பயணிக்கணும், அவங்களுக்கு உண்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது, எங்கள் அமைப்புக்கு. 2வது, இந்த இந்தியாவில் வந்து இந்த நதி நீரெல்லாம் ஒன்று சேர்க்குறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று சேர்த்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். அதுக்குண்டான இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் எடுப்போம். அது இல்லாமல் எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைமை இருக்கும் இங்கே. யார் வேணாலும் எப்போ வேணாலும் யாரையும் சந்திக்கலாம். ஆடம்பரம் இல்லாத ஒரு அரசியலாக இருக்கும், எளிமையான அரசியலாக இருக்கும். பெண்களுக்கு 100க்கு 100 பாதுகாப்பு கொடுக்கப்படும். புரட்சித் தலைவி அம்மா இருந்தபோது எப்படி ஒரு பாதுகாப்பு இருந்ததோ, காவல்துறைக்கு எவ்வளோ சுதந்திரம் இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. மேற்கொண்டு மேனிஃபெஸ்டோ வந்து எங்களோட மாநாட்டில் வந்து வெளியிடும். சாரி, லோக்கல் பாடி அது கண்டிப்பாக கண்டெஸ்ட் பண்ணுவோம். இல்லை, இது அறிவித்து 30 நாளுக்குள்ளே பதிவு பண்ணணும். இனிமேல் தான் பண்ணணும். ஏற்கனவே நிறைய மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் போய் கிட்ட 5 மாவட்டத்துங்களில் வந்து பொறுப்பாக நான் போட்டிருக்கேன். அதாவது பேர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே மேற்கொண்டு இது தொடர்ந்து எல்லா மாவட்டத்துக்கும் சென்று உறுப்பினர் சேர்க்கை நான் கட்சி பேர் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. அது வந்தோன்னா உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிக்கும். இந்த அரசியல் பின்புலம் இல்லாமல் இந்த கட்சியை இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் கட்சிகள் இருக்குது. ஒரு 125 ஆண்டுகால பாரம்பரியம் இருக்க காங்கிரஸ் கட்சியை இந்த தமிழ்நாட்டில் காலம் உணவே முடியல. ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல. எந்த நம்பிக்கையில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கு? மக்களோட ஆதரவுனால தான், மக்களோட விருப்பத்தினால தான். புரட்சி தலைவி அம்மாவோட வழி நடத்தி அவங்களோட வழியில் மக்களை எடுத்துகிட்டு போனோம் தான். தொண்டர்களை சேர்க்கும் போது தான் எனக்கு தெரியும். சேர்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். நான் மிக விரைவில் எல்லாம் தொண்டர்களோட கலந்து பேசி எந்த மாவட்டத்தில் மாநாடு போடுவோம்னு சொல்லி அறிவிக்கப்படும். ஏன் சாத்தியமாகாது? நான் 15 வருஷமாக அஇஅதிமுகவில் உறுப்பினராக இருந்தேன். அந்த கட்சியில் நடக்கிற கொடுமைகளெல்லாம் பார்க்க முடியாமல் தான் இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கட்சியில் இப்போ இதை அறிவிச்சிட்ட அப்புறம் அதில் உறுப்பினராக இருக்க முடியாதுல்ல. ஆமாம் ஆமாம், தொண்டர்கள்லாம் எங்ககிட்ட தானே இருக்காங்க. அதாவது உறுப்பினர் அட்டையை வச்சு அது மீட் எடுக்கலாமே, தப்பு. ஆமாம், ஏன் முடியாது? பண்ணலாமே.
தொண்டர்கள்லாம் எங்கள் கூட தாங்க இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்கள் தான் எல்லாருமே. நாங்கள் எல்லாருமே அனைத்து இந்திய அண்ணா அதே இதில் போய் இணைச்சிக்க வேண்டியது தான். அப்புறம் அது கைப்பற்றி விட்ட அப்புறம் அப்படியெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. கட்சியெல்லாம் ஆகிடும், தொண்டர்கள்லாம் வெளியில் வந்துட்டேன். கொள்கைகள் இருக்குது, மாநாட்டில் வெளியிடுவேன். இப்போதைக்கு வெளியிடல, மாநாட்டில் வெளியிடுவேன். மக்களை வந்து நான் இன்றைக்கி புதுசாக வரலைங்க. நான் பொது சேவை வந்து நான் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கேன். அது உங்களுக்கு தெரியல, இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. மாதவன்னு உங்களுக்கு இப்போ தான் தெரியும். இப்போ அந்த வெள்ளம் வரும்போது சென்னையில் இருக்க மொத்த இடத்துலையும் நான் டெய்லி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். பொது சேவையில் நான் ரொம்ப வருஷமாகவே இருக்கிறேன். எந்த கட்சியில் கட்சி சேராமலே பண்ணியிருக்கேன். நான் வந்து அஇஅதிமுகவில் ஒரு தொண்டன். அஇஅதிமுக சார்ந்து தான் நான் எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலாக கூட நான் செய்யலாமே. திராவிட அரசியல் வரலாற்றில் பெரியாரும் அண்ணாவும் இல்லாமல் திராவிட கட்சிகள் கிடையவே கிடையாது. கருணாநிதியாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அண்ணாவை பின்புறம் தான் இருக்காங்க. ஒரு கட்சி கொடியில் அண்ணா படமே ஒன்று போடலை. இதை விலக்கி வச்சு நீங்கள் எப்படி ஒரு அரசியல்? விலக்கிலாம் வைக்கலைங்க. அதாவது புரட்சி தலைவர் அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி இது. அது அஇஅதிமுக வந்து புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்சி. அதை வந்து புரட்சி தலைவர் அம்மா வந்து வழி நடத்தினாங்க. அவங்க 2 பேர் தான் நாங்கள் வந்து அவங்கள பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோம். அதனால் அவங்க 2 பேர் படத்தை வச்சுருக்கோம். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21, ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், CIT காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர் 086311023903 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.